Hi there, who are you? I'm Jeff Bezos. And what is your claim to fame? I'm the founder of Amazon.com. That Jeff Bezos, the founder of Amazon, he is now the richest person in the world. Massive job cuts at Amazon. Overnight, the company announcing it'll eliminate approximately 14,000 roles. Amazon crime! White collar crime! You are Amazon because of us. Yes. We need more wages. We need better pay. I'm not a greedy person. We're not greedy. We want what's fair for a full day's hard work. This is the first office of Amazon.com Inc. And over here, this is my desk here. ஒரு சின்ன கேரேஜ்ல ஆரம்பிச்ச ஆன்லைன் புக் ஸ்டோர் அது கொஞ்சம் வருஷத்துல உலகத்தோட பிக்கெஸ்ட் எம்பையர் ஆகும்னு யாராச்சும் நினைச்சிருப்பீங்களா? நம்ம வீட்ல காலிங் பெல் அடிச்சாலே அது கண்டிப்பா ஒரு அமேசான் டெலிவரியா தான் இருக்கும் இல்லையா? உலகத்தோட ரிச்சஸ்ட் மேன், தி அப்சல்யூட் கிங் ஆஃப் இ-காமர்ஸ். ஒரு பக்கம் கஸ்டமர்ஸ் கார்டன் சொல்லி ரீட்டைல் பிசினஸையே புரட்டி போட்ட ஜீனியஸ், இன்னொரு பக்கம் ஒர்க்கர்ஸை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வேலை பண்ண வைக்கிறாருன்னு கடுமையா விமர்சிக்கப்பட்ட ரூத்லெஸ் பில்லியனர். $1 பில்லியன் கையில வச்சுக்கிட்டு இப்ப பூமியை விட்டு ஸ்பேஸ்ல காலனி கட்டணும்னு நினைக்கிற ஒரு மேட் விஷனரி. He changed how the world shops. He changed how the internet works. இது ஒரு நார்மல் பிசினஸ் ஸ்டோரி இல்ல. ஒரு ஆர்டினரி மேன் எப்படி ஒரு பிக்கெஸ்ட் எம்பையரா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆஃப் த வேர்ல்டா மாறினாருங்கிற ஒரு சினிமேட்டிக் ஜர்னி தான் வாவ் தமிழா சக்சஸ்ல. லெட்ஸ் டீகோட் தி எம்பையர் ஆஃப் ஜெஃப் பெசோஸ். ஆயிரத்தி 1964 நியூ மெக்சிகோல தான் ஜெஃப் பெசோஸ் பிறக்கிறாரு. அவர் பிறக்கும் போது அவங்க அம்மாக்கு வயசு வெறும் 17 தான். ஜெஃப் பெசோஸுக்கு 1 வயசு ஆகிறதுக்குள்ளேயே அவரோட அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பம். ஜெஃப் பெசோஸை வளர்க்கறதுக்காக அவங்க அம்மா கஷ்டப்பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படி இருக்கும்போது தான் அவங்க குடும்பத்துக்கு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வந்தாரு, மிகுவல் பீசோஸ், ஒரு கியூபன் இமிகிரண்ட். ஜெஃப் பெசோஸோட அம்மாவும் மிகுவல் பீசோஸும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. ஜெஃப் பெசோஸையும் சொந்த பையனை மாதிரி தான் வளர்த்தாரு. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வித்தியாசமா தான் ஜெஃப் பெசோஸ் வளர்ந்திருக்காரு. மற்ற பசங்களை மாதிரி விளையாடுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் கிடையாது. எப்பவுமே ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும், இப்படிதான் அவரோட மைண்ட் ஒர்க் ஆகும். அப்படி அவர் கண்டுபிடிச்சது தான் எலக்ட்ரிக் அலாம். என்னன்னா அவரோட ரூமுக்கு யாரும் வரது அவருக்கு பிடிக்காது. அப்படி யாராச்சும் வராங்கன்னா அதுக்கு அலாம் கொடுக்கறதுக்காக தான் ஒரு அலாம் அவர் கண்டுபிடிச்சாரு. A true tech geek. ஸ்கூல்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க். படிப்பு மட்டும் இல்லாம எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் அவர் ஜாயின் பண்ணுவாரு. அவரோட கனவு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஹைஸ்கூல் வாலிடிக்டோரியன் ஸ்பீச்ல அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் வருஷத்துல மனுஷங்க எல்லாமே பூமியை விட்டு ஸ்பேஸ்ல போய் வாழ ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாரு. அந்த சின்ன வயசுலயே அவரோட மனசு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி அவர் ஸ்கூல் முடிக்கிறாரு. ஸ்கூல் முடிச்சதும் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. படிச்சு முடிச்ச உடனே டிஇஷான் ஒரு டாப் ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனில அவர் பிளேஸ் ஆகுறாரு. அவரோட கெரியர் growth பாத்தீங்கன்னா கண்ணு மூடி திறக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பர் growth. சின்ன வயசுலேயே சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனி. யோசிச்சு பாருங்களேன், கையில நிறைய காசு, லக்ஸூரியான லைஃப், கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. வைஃபோட பேரு மெக்கென்சி. ரொம்ப செட்டில்டான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இவர் தான் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா, ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு புதுசா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு இல்லையா. அப்படிதான் 1994ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாரு. The internet is growing at 2300% a year. என்னன்னா இன்டர்நெட் இப்படிதான் வளருது, இப்பதான் வளர ஆரம்பிக்குது, ஒரு வருஷத்துல 2300% தான் வளருதுன்னு அவருக்கு தெரிஞ்சுது. இதுல கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும், இதுதான் ஃபியூச்சர்னு அவருக்கு தெரிஞ்சு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. அப்படி இருக்கும்போது பாஸ் கிட்ட போய் சொல்றாரு, நான் வேலையை விட போறேன், இந்த மாதிரி இன்டர்நெட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னாரு. பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நீ பேசுற, ரொம்ப செட்டில்டான லைஃப், எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு அவரோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ரிக்ரெட் மினிமைசேஷன் ஃப்ரேம்வொர்க். நமக்கு ஒரு 80 வயசு இருக்கும்போது இந்த இன்டர்நெட் பூம்ல நம்ம எதுவுமே பண்ணலன்னு தோணிடக்கூடாது. அந்த ஒரே ஒரு தாட் தான் உலகத்தோட தலையெழுத்தே மாத்திருச்சு. அவர் வேலை பண்ணும்போது வால் ஸ்ட்ரீட்ங்கிற ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்கு நமக்கு ஒரு புது இடம் தேவைங்கிறதுனால சியாட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அவரும் அவரோட வைஃப் 2 பேருமே சேர்ந்து தான் ஷிஃப்ட் ஆகுறாங்க. பிசினஸ்க்கான ஐடியா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பிசினஸுக்கு பேர் வச்சது தான் அமேசான். இப்ப அமேசான்ல சர்ச் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணா நமக்கு நிறைய திங்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஆனா ஆரம்பத்துல அவரோட ஐடியா புக் செல் பண்ணணுங்கிறது மட்டும்தான். ஏன்னா உலகத்துல லட்சக்கணக்கான புக் இருக்கு. ஆனா ஒரு புக் ஸ்டோருக்குள்ள போனா நமக்கு தேவையான புக் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது இல்லையா. அப்படி இருக்கிறவங்களுக்காக ஆர்டர் பண்ணா அவங்களுக்கு எல்லா புக்குமே கிடைக்கணும். சோ இதுதான் பிசினஸோட பெஸ்ட் ஐடியான்னு சொல்லி செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது. ஜெஃப் பெசோஸும் அவங்களோட வைஃப் மெக்கென்சியும் 2 பேருமே ஒன்னா உட்காந்து பேக் பண்றாங்க, அனுப்புறாங்க. இந்த மாதிரி எல்லா வேலைகளும் ஒன்னா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ரொம்பவே கம்மி, ஏன்னா அவங்க கையிலேயே காசு இல்லை இல்லையா. அப்படி காசு மிச்சம் பண்ணணுங்கிறதுக்காகவே டேபிள் சேர் இது எதுவுமே ஆர்டர் பண்ணாம அவங்க கிட்ட இருந்த வேஸ்டா இருக்கிற இந்த வுட் அது எல்லாமே சேர்த்து வச்சு எப்படி
ஷேரா மாற்ற முடியும். இப்படிதான் அவங்களோட பிசினஸ் ஆரம்ப காலத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சப்ப அவங்கலாம் ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க. என்ன இதெல்லாம் ஒரு பிசினஸா, இதுல கண்டிப்பா ப்ராஃபிட் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல ஜெஃப் பெசோஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதில் கொடுத்தாரு. என்னன்னா, எனக்கு இப்போ ப்ராஃபிட் வேணாம், எனக்கு இப்போ காசு வேணாம், எனக்கு கஸ்டமர்ஸ் தான் வேணும். அவங்கள இந்த ஒரு இன்டர்நெட்ல அடிக்ட் ஆக வைக்கணும். அப்போ நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் அவர் மனசுல இருந்துச்சு. அந்த ஒரு பேஷன்ஸ் தான் அமேசான் இவ்வளோ தூரம் வளர்றதுக்கான காரணம். அப்படியே கட் பண்ணி இயர் 2000க்கு வரலாம். இன்டர்நெட் கம்பெனினாலே காசு கொட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே அடி வாங்கின ஒரு வருஷம். த ஃபேமஸ் .com கிராஷ். அமேசானோட ஸ்டாக்கும் எஃபெக்ட் ஆச்சு. $107 இருந்து $6 கம்மியாச்சு. உலகமே சிரிச்சது. மீடியாலாம் என்ன எழுதினாங்கன்னு தெரியுமா? அமேசான் பாம்பு, ஜெஃப் பெசோஸ் காலி, அமேசான் இனிமே ஓப்பனே பண்ண முடியாது, இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஜெஃப் எங்கேயுமே பேனிக் ஆகல. ஸ்டாக் பிரைஸ் டவுன் ஆனாலும் அவரோட பிசினஸ் இன்டர்னலா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பக்கம் காஸ்ட் கட் பண்ணாரு, இன்னொரு பக்கம் புக்கோட பிரைஸ் கம்மி பண்ணாரு. உலகமே அவங்களோட பிசினஸ் ஷட் டவுன் பண்ணுங்கிற பயத்துல இருக்கும்போது ஜெஃப் பெசோஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? பிசினஸோட லாஜிஸ்டிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த கிராஷ்ல தப்பிச்சு வந்த ஒரு சில பிசினஸ்ல அமேசானும் ஒண்ணு. இந்த ஒரு சர்வைவல் தான் அவரை அடுத்து ஓட வச்சுது. அவரோட பிசினஸ் வளர்த்துக்கிட்டே இருந்தாரு. புக் மட்டும் கிடைக்கிற இந்த அமேசான் ஸ்டோர்ல மனுஷங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கணும். தி எவ்ரிதிங் ஸ்டோரா மாறணும் தான் அவரோட நெக்ஸ்ட் டார்கெட்டா இருந்துச்சு. அப்படிதான் அமேசான் பிரைம் லான்ச் பண்ணாரு. என்னன்னா, வருஷத்துக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கட்டிட்டோம்னா என்ன வேணா வாங்கலாம். 2 நாள்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு அந்த ஐட்டம் கிடைக்கும். இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் கிண்டல் லான்ச் பண்ணாரு. என்னன்னா, நமக்கு ஆன்லைனாவே புக் படிக்கலாம். அதாவது புக் வாங்கி படிக்காம ஆன்லைனாவே படிக்கலாம். ஆனா அமேசானோட ரியல் மணி மேக்கிங் மிஷின்னா அது இ-காமர்ஸ் இல்ல, அமேசான் வெப் சர்வீசஸ். அதாவது தன்னோட சர்வர் ஸ்பேஸை மற்ற கம்பெனிக்கு ரெண்ட்டுக்கு விடுவாங்க. இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ், ஃபேஸ்புக்னு இன்டர்நெட்டோட பாதி வெயிட் தாங்கிறது இந்த அமேசான் வெப் சர்வீசஸ் தான். அமேசானை ஒரு $1 trillion கம்பெனியா மாத்தினதும் இந்த அமேசான் வெப் சர்வீசஸ் தான். இப்படி உலகத்தோட பெரிய மலை ஏறும்போது அதுல தடைகள் இல்லாம இருக்குமா, எதிரிகள் இல்லாம இருக்குமா? ஜெஃப் பெசோஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே இதை அழிக்கணும் தான் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒர்க்கர் சைட்ல இருந்து ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் உருவாச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, வேர்ஹவுஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸை மெஷின் மாதிரி ட்ரீட் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் கொடுத்து பாத்ரூம் கூட போக விடாத மாதிரி தான் வேலை பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் $1 billion டர்ன் ஓவர் பண்ற அமேசான் கம்பெனி இன்கம் டேக்ஸ் பே பண்றது இல்லைன்னு சொல்லி நியூஸ்ல விட்டு அது பெரிய பிரச்சனையாச்சு. அடுத்து அமேசான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ சின்ன பிசினஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இவங்க ஆன்டி காம்படிட்டிவ் பிராக்டிசஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து கேஸ் போட்டாங்க. ஜெஃப் பெசோஸ் ஒரு விஷனரி தான். ஆனா ஒரு பிசினஸ்ன்னு வந்துட்டா ஹீ இஸ் ரூத்லெஸ். தன்னோட கஸ்டமர்ஸை ஹாப்பியா வச்சுக்கணும். சப்ளையர்ஸா இருந்தாலும் காம்படிட்டர்ஸா இருந்தாலும் இவங்களெல்லாம் கிரஷ் பண்ண தயங்கவே மாட்டாரு. இப்படிதான் அவரோட பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் பிசினஸ் அப் அண்ட் டவுனா போய்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் 2019 அவரோட பர்சனல் லைஃப் ரொம்பவே அடி வாங்கிச்சு. 25 வருஷமா ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்த ஜெஃப் பெசோஸும் மெக்கின்சியும் டிவோர்ஸ் பண்ண போறாங்கிற நியூஸ் வெளியே வந்துச்சு. இதுல இன்னும் ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, உலகத்தோட மிகப்பெரிய டிவோர்ஸ் செட்டில்மெண்டா இந்த கல்யாணம் இருக்கும்னு வந்துச்சு. ஜெஃப் பெசோஸ் மெக்கின்சிக்கு $38 billion ஷேர்ஸ் கொடுத்தாரு. இந்த டிவோர்ஸ் நியூஸ் வெளியே வந்த அதே சமயம் தான் லாரன் ஒரு பொண்ணு கூட ஜெஃப் பெசோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நியூஸ் வெளியே வந்துச்சு. நேஷனல் என்கொயரர்ங்கிற டேப்லாய்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஜெஃப் பெசோஸோட பிரைவேட் மெசேஜஸ், போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாமே லீக் பண்ணுவாங்கன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்க. நார்மல் பர்சனா இருந்தா பயந்துருப்பாங்க இல்லையா? ஆனா ஜெஃப் பெசோஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? நீங்க என்ன சொல்றது, நானே சொல்றேன்னு சொல்லி அவரோட எல்லா போட்டோஸ், வீடியோஸ், சாட்ஸ் எல்லாமே அவரே லீக் பண்ணிட்டாரு. இவ்வளவு பிரச்சனை அவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாரும், அவரு ஜாலியா ஜிம்முக்கு போய் மசில் பில்ட் பண்ணி ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி தான் வெளியே வந்துட்டு இருக்காரு. பணம், பவர்னு எல்லாமே அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட சின்ன வயசு ஆசை திரும்ப வந்துச்சு, ஸ்பேஸ். உண்மையிலே ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 வருஷம் முன்னாடியே, அதாவது 2000லே ப்ளூ ஆரிஜின்ங்கிற ஸ்பேஸ் கம்பெனி அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரோட விஷன் என்னவா இருந்துச்சுன்னா, பூமியில ரிசோர்சஸ் கம்மியாகிட்டு வருது, அதனால இனிமே ஸ்பேஸ்ல எல்லாருமே வேலை பண்ண ஆரம்பிக்கணும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அங்க வரணும், பூமி வெறும் ரெசிடென்ஷியல் ஏரியாவா மட்டும் இருக்கணுங்கிறது தான் அவரோட விஷன். இதுக்காக வருஷத்துக்கு $1 billion இந்த ப்ளூ ஆரிஜின்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புக் வித்துக்கிட்டு இருந்த ஜெஃப் பெசோஸ் இப்ப ராக்கெட் லான்ச் பண்ண ரெடி ஆகிட்டாரு. அப்படி 2021ல அவரோட சொந்த ராக்கெட்டான நியூ ஷெப்பர்ட்ல ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தாரு. ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்காரு.
அவர் ஸ்பேஸுக்கு போன அதே வருஷம் தான் 2021 தான் சிஇஓ பொசிஷன்ல இருந்தும் வெளியே வந்தாரு. ஜூலை 5th 2021 அமேசான் ஸ்டார்ட் பண்ணி 27 வருஷம் கழிச்சு சிஇஓ பொசிஷன்ல இருந்து விலகுறாரு ஜெஃப் பெசோஸ். அவரோட க்ளோஸ் எய்டான ஆண்டி ஜெசி கிட்ட கம்பெனி ஒப்படைச்சு அவர் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் பொசிஷனுக்கு வராரு. அவர் பொசிஷன் விலகினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அமேசானோட விஷயங்கள்லாம் சைட்ல வச்சு ஃபியூச்சர் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது தான் அவரோட ஒரே விஷனா இருந்துச்சு. ப்ளூ ஒரிஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணது அதுக்கு ஒரு காரணம் தான். ப்ளூ ஒரிஜின் மூலமா ஸ்பேஸ் காலனைசேஷன், பெசோஸ் எர்த் ஃபண்ட் மூலமா கிளைமேட் சேஞ்சை தடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ், டே 1 ஃபண்ட் மூலமா எஜுகேஷன் அண்ட் ஹோம்லெஸ் பிரச்சனையை சால்வ் பண்றது, இது ஒரு பக்கம். இப்போ ஏஐ ரெவல்யூஷன் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் தான் அவரோட நெக்ஸ்ட் மேஜர் பிளே கிரவுண்டா இருக்கு. இப்போ ஜெஃப் பெசோஸ் அவரோட விஷனரியை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஓட்டத்துல தான் இருக்காரு. அவர் ஒரு கிரீடி பில்லியனரா இல்ல ஃபியூச்சரை டிசைட் பண்ற விஷனரியா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? ஆனால் அவரோட லைஃப் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் வாழ்க்கையில இருந்து நமக்கு நிறைய லெசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இருக்கு. வால் ஸ்ட்ரீட்ல ஒரு லக்ஸூரியான செட்டில்டான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருந்தா அமேசானுங்கிற ஒரு கம்பெனி இப்போ உருவாயிருக்காது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்க முடியாது, ராக்கெட் விட்டுருக்க முடியாது, ராக்கெட்ல ஸ்பேஸுக்கு போயிருக்க முடியாது. நமக்கு என்ன வேணுமோ அதை எப்படி வேணா அடையலாங்கிறது தான் ஜெஃப் பெசோஸோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. இஃப் யூ திங்க் லாங் டர்ம் திங்கிங் கேன் பீட் ஷார்ட் டர்ம் ஃபேம், ஸ்டே டியூன். ஜெஃப் பெசோஸோட லைஃப் ஜர்னி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன், இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு பவர்ஃபுல் வீடியோல பார்க்கலாம்.